இஸ்ரவேலின் துரோகம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள். இனிமேல் அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரை விட்டு விலகி போகப் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போவதற்கு மோசே இந்த வசன பகுதியில் 2 காரணங்களை சொல்லுகிறார். அவையாவன: பாதுகாப்பு, மாம்சத்தின் இச்சை, பெருமை, செழிப்பு, விக்கிரக ஆராதனை. மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பின்மாற்றத்தை பற்றி சொல்லும்போது, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று சொல்லுகிறார். யெஷூரன் என்பது இஸ்ரவேலின் அடையாள பெயராகும். நேர்மையானவன் என்பது இதன் பொருள். கர்த்தர் இஸ்ரவேலை ஆரம்பத்தில் நேர்மையானவன், நீதியானவன் என்று நினைத்தார். ஆனால் பின்பு அவர்கள் தங்களை உண்டாக்கின கர்த்தரை விட்டுவிட்டார்கள். தங்கள் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை புறக்கணிக்கும் வரையிலும் கர்த்தருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை பற்றிய விவரம் வருமாறு: கர்த்தர் இஸ்ரவேலை யெஷூரனாக உண்டாக்கின பின்பு கர்த்தர் அவர்களுடைய ரட்சிப்பின் கண்மலையானார். அந்த ரட்சிப்பையே அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ரட்சிப்பின் கண்மலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அசட்டை பண்ணிவிட்டார்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். புற ஜாதிகளின் அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடாமல் நூதனமாய் தோன்றின புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். தாங்கள் அறியாத தேவர்களுக்கு பலியிட்டார்கள். மட்டுமே அவர்கள் அறிந்திருந்தார்கள். தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டார்கள். அவர்களை ஜனிப்பித்த கண்மலையை அவர்கள் நினையாமல் போனார்கள். அவர்களை பெற்ற தேவனை மறந்தார்கள். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பும் புதிய பிறப்பும் மற்ற ஆவிக்குரிய அனுபவங்களும் இருந்தது. அதன் பின்பு அவர்கள் தேவனை கைவிட்டு விட்டார்கள். அவரை மறந்தார்கள். அழிவினால் தண்டிக்கப்பட்டார்கள். உபாகமம் 32, 18, 22, 24 ஆகிய வசனங்களின்படி அவர்களுக்கு நரக தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் மனத்தாழ்மை இல்லை. அவர்களிடத்தில் பெருமை காணப்படுகிறது. ஆகையினால் அவர்கள் கொழுத்து போய் உதைக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்கள் குதிங்காலை உயர்த்துகிறார்கள். அவர்கள் பழக்கமில்லாத கிடாரியைப் போலவும் நுகம் சுமத்தப்படாத காளையைப் போலவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய இருதயத்தின் பெருமையினால் தங்களை உண்டாக்கின தேவனை விட்டு விலகி போகிறார்கள். அவர்கள் தங்கள் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுக்கு உண்மையாய் சொன்ன தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை நாடாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு அவர்களுடைய விக்கிரக ஆராதனை ஒரு பிரதான காரணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போனவர்கள். அவர்கள் கர்த்தரையும் அவருடைய உபதேசங்களையும் அவருடைய வழிகளையும் அவருடைய மார்க்கத்தையும் அசட்டை பண்ணியவர்கள். கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பழைய காரியமாக தெரிகிறது. அவர்கள் புதிய காரியங்களையும் நூதன மார்க்கங்களையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களிடத்தில் சுய பெருமை அதிகமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தங்களுடைய சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் சார்ந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். இது கர்த்தருடைய நியமம்.
ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாமல் அந்நிய தெய்வங்களுக்கும் பேய்களுக்கும் பலிகளை செலுத்துகிறார்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விக்கிரக ஆராதனையை பற்றி சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறார்கள். இந்த தெய்வங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் ஒரு நன்மையும் செய்யவில்லை. ஆனாலும் அந்த அந்நிய தெய்வங்களே தங்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனத்தார் மாயையான காரியங்களை நம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு புதிய தெய்வங்கள் நூதனமாய் தோன்றுகிறது. அவர்கள் பழைய காரியங்களில் பிரியப்படாமல் புதிய காரியங்களில் பிரியப்படுகிறார்கள். புதிய புதிய தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி முடிவிலே தங்கள் தேவனாகிய கர்த்தரையே மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விக்கிரக ஆராதனை மிகவும் மோசமான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டார்கள். முடிவிலே பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். தங்களுக்கு புதிய தெய்வங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் கைகளால் புதிய விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இவையெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேவர்களால் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டுகிறார்கள். அவர்கள் அருவருப்பான விக்கிரகங்களினால் கர்த்தரை கோபப்படுத்துகிறார்கள். அந்நிய தெய்வங்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இதுவரையிலும் ஒரு நன்மையும் செய்யவில்லை. அவைகள் அவர்களுக்கு நன்மை செய்யாதது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏராளமான தீங்குகளையும் செய்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பின்மாற்றத்தை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள். உன்னை ஜனிப்பித்த கன்மலை என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லும் போது, கர்த்தர் அவர்களை ஜனிப்பித்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.